இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சிக்கு நான் அன்புடன் வரவேற்கிறேன். நாம் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போமாக. பரிசுத்த ஆவியானவர் தாமே என்னோடும் உங்களோடும் அவர் இந்த நாளிலும் தீர்க்கமாக நம்மோடு பேசும்படியாக கர்த்தருடைய ஆவியானவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுப்போமாக. தான் வேதம் சொல்லப்படுகிறது, வெளிப்படுத்தலிலே ஆவியானவர் சபைக்கு சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி. ஆகவே நமக்கு காது இருக்குது. ஆகவே அந்த காதை கொண்டு நாம் அந்த காதை நாம் பயன்படுத்துவோமாக. எதற்கென்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டு எச்சரிப்படைவதற்கும் மனம் திரும்புவதற்கும் அந்த மீட்கப்படும் நாளுக்கு நாம் ஆயத்தப்படுவதற்கும் நம்முடைய காதை கர்த்தர் நமக்கு காதை தந்திருக்கிறார். ஸோ அந்த காதை நாம் அதற்கென்று நாம் பயன்படுத்துவோம். அதுதான் மிக மிக முக்கியம். என்ற நம்முடைய வாழ்க்கையை நாம் சரி செய்ய வேண்டும். ஏனென்றால் அவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. அப்போ நினையாத நாளிலே அவர் வருவார் என்று சொல்லப்படுகிறது. திருடனை போல வருவார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஆயத்தமாக இருந்தவர்களுக்கு அவர் திருடனை போல வரமாட்டார். ஆயத்தம் இல்லாதவர்களுக்குத்தான் பாருங்கள் அவர் வரும்போது திருடனை போல வருவார்ன்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அதனால்தான் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டு நம்மை பரிசோதித்து நாங்கள் பார்க்கிறோம். அதாவது கர்த்தருடைய வார்த்தையோடு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி பரிசோதித்து பார்த்து அப்படி ஏதாவது நாங்கள் மீறி இருந்தால் நமக்கு இப்போ வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு பாருங்கள் கர்த்தர் நமக்கு ஒரு நாளை கூட்டி தருகிறார். ஸோ நம்முடைய இருதயம் அடித்து கொண்டிருக்கிறது, நமக்கு நல்ல பலன் இருக்கிறது. ஸோ அதனாலே நமக்கு நல்ல வாய்ப்பை கர்த்தர் தந்திருக்கிறார். ஸோ அந்த வாய்ப்பை நாங்கள் தவற விடாதபடிக்கு நானும் நீங்களும் அந்த கர்த்தர் தருகிற அந்த தருணங்கள் அந்த வாய்ப்புகளை நாம் அதை தவற விடாதபடிக்கு நாம் என்ன செய்வனும் நாம் பரிசோதித்து பார்த்து நம்மை நாம் ஆயத்தப்படுத்துவோமாக. ஆகவே இந்த நாளிலும் தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். அதான் நாங்கள் பார்க்கிறோம், முத்திரையா அல்லது நிறைவாண்டு சொல்லி தான் நாம் பல காரியத்தை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். ஸோ கடந்த முறை நாங்கள் பார்த்து ஆரம்பித்திருக்கிறோம். பாருங்கள், ஆவிக்குள்ளாவதற்கு நாம் கடக்க வேண்டிய 3 மாமிச காரியங்கள் அதான் நாங்கள் தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம். ஸோ முதலாவது நாங்கள் பார்த்தோம் என்னென்றால் கணுக்கால் அளவை நாம் கடக்க வேணும் என்று சொல்லி. அப்போ அந்த கணுக்கால் அளவை எதை குறிக்கிறன்னு சொல்லி தான் நாம் கடந்த முறை நாங்கள் அதான் பார்த்தீங்கன்னா நம்முடைய கிரியைகளை குறிக்கிறது, அதாவது மாமிச கிரியைகள் அதான் நாங்கள் பார்த்தோம். யூதால சொல்லப்பட்டபடி நாங்கள் பாருங்கள், முதலாவது இவர்கள் காயினுடைய வழியிலே நடக்கிறவர்ன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். அதான் நம்முடைய கிரியைகள், அந்த மாம்ச கிரியைகள் தான் நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆகவே தான் அந்த கணுக்கால் அளவை நாம் கடந்து போக வேண்டும். அப்போ நமக்குள் அந்த மாம்ச காரியங்கள் இன்னும் காணப்பட்டால் அந்த ஆவியின் நிறைவு நமக்குள் இருக்காது. அப்போ அந்த மாம்சத்தையெல்லாம் நாம் பார்த்திங்கன்னா எல்லாம் தள்ளிவிட வேண்டும். அந்த ஆவிக்குள்ளாகும் நாங்கள் வரும்போது அந்த ஆவிக்குள்ளாகும் அந்த அனுபவத்துக்கு நாங்கள் வர வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற அந்த கணுக்கால் அளவை நாம் கடந்து போக வேண்டும். அதான் நாங்கள் தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம். அதை முதலாவது நாங்கள் பார்த்தோம், இவர்கள் காயினுடைய வழியிலே நடக்கிறவர்கள் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அனிதத்தின் கூலியை விரும்புகிறவர்கள் என்று சொல்லி பல காரியத்தை நாங்கள் அதை என்னன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். அனிதத்தின் கூலி அதை எதை குறிக்கிறது, என்ன காரியங்கள் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். மூன்றாவது பார்த்திங்கன்னா அப்படி அந்த கிரியை உள்ளவர்கள் மாம்ச கிரியை உள்ளவர்கள் அவர்கள் எதிர்த்து பேசுகிறவர்கள் சொல்லி நாங்கள் பார்த்தோம். நாலாவது இவர்கள் தங்களை தாங்களே மேய்த்து கொள்கிறவர்கள், அதான் சுயநலமாக வாழ்கிறவர்கள் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். ஐந்தாவது பார்த்திங்கன்னா இவர்கள் காற்றினால் அடியுண்டு போகிறவர்கள் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அதான் அலைகளைப் போல அடியுண்டு போகிறவர்கள், அதாவது பிழையான உபதேசங்களுக்கு செவி கொடுத்து கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுத்து அதனால் இழுப்புண்டு போவார்கள் சொல்லி சத்தியத்தை விட்டு விலகி அந்த கட்டுக்கதைகளுக்கு பின்னால் அவர்கள் போவார்கள் சொல்லி நாங்கள் பார்த்தோம். இதெல்லாம் மாமிச காரியங்கள். அதான் இதெல்லாம் நாம் பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் இப்படியான காரியங்கள் காணப்படுமா இருந்தால் இவைகளை நாம் என்ன செய்யணும் என்றால் நாம் புறம்பை தள்ளிவிட வேண்டும். அப்போ அதுக்காகத்தான் நாம் என்ன செய்கிறோம், அந்த வார்த்தையை கேட்டு இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கான்னு சொல்லி நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். பாருங்கள், அது ஆறாவது நாங்கள் பார்க்கிறோம் என்றால் இவர்கள் இலை உதிர்ந்து கனியற்று வேரற்று போன மரங்களாக இருப்பார்கள். பாருங்கள், ஒரு கேள்வி வருகிறது, ஏன் இவர்கள் வேரற்று போன மரங்களாக மாறுகிறார்கள்? அதுக்கு என்ன காரணம்? ஏன் வேரற்று போன மரங்களாக மாறுகிறார்கள் என்று சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கு யூதால. நான் திரும்ப வாசிக்கிறேன். யூதா 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன்.
இலையுதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேரற்று போன மரங்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, அப்போ இதில் என்ன நாங்கள் பார்க்குறோம்டா, இலை உதிர்ந்ததுக்கு காரணம்டா, இலை உதிர்ந்து கனியற்று போகிறதுக்கு காரணம் பாரு 2 தரம் செத்து என்று சொல்லப்பட்ட 2 தரம் செத்தபடியினாலே அதுக்கு வேர் இல்லாமல் போயிட்டு அந்த மரத்துக்கு. அது என்ன அர்த்தம் என்று பார்த்தீங்கன்னா, 2 தரம் செத்து வேரற்று போன மரங்கள். அப்போ 2 முறை இந்த மரம் செத்ததுனாலே பாருங்க அதுக்கு அந்த வேர் இல்லாமல் போய்விட்டது. ஸோ அதை என்னன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். முதலாவது செத்துன்னு சொல்லப்படுகிறதான அது என்ன செத்ததுன்னு சொல்லி அதை நாங்கள் பார்ப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1-3 வசனம் நாங்கள் பார்க்கும்போது நாம் அதில் அறியலாம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து ஸ்வாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ நாம் ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்பாக நாங்கள் பாருங்கள், முதல் வசனம் சொல்லப்படி அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவளாக இருந்தோம். அப்போ அந்த அக்கிரமம் அந்த பாவம் என்ன செய்ததுன்னா நம்மை மரித்த நிலைமையில அதான் நாம் செத்து போயிருந்தோம். அந்த பாவத்துக்கு நாம் செத்து போயிருந்தோம், அந்த பாவத்துக்குள்ளே. அதான் இங்கே நான் பார்க்குறோம். அதான் முதல் செத்தது. 2வது பார்த்தீங்கன்னா அது என்ன செத்ததுன்னு சொன்னால் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிக்கும் போது அதில் நாங்கள் வடிவாக பார்க்கக்கூடிய விதமாக இருக்கிறது. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகள் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவளுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாக இருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பும் பாருங்கள், நம்முடைய மாம்சம் மேற்கொள்ளும் போது, நாம் மனந்திரமாமல் போகும்போது நமக்கு தெரியாமல் நாம் என்ன செய்கிறோம் என்றால் நாம் தேவனை விட்டு தூரம் போகிறோம். அப்போ அடுத்த நிலைமை என்னென்னா அது ஒரு மரித்த நிலைமையை நாம் காணப்படுகிறோம். அதான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள், அதான் நாம் ரட்சிக்கப்பட்டோம் ஆரம்பத்திலே, மறுபடியும் அவைகள் சிக்கிக்கொண்டாதான் அந்த மாம்ச காரியத்தினாலே நாம் சிக்கிக்கொண்டாதான் வேதம் சொல்லுகிறது, ஆவி கேட்டபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்சிச்சை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அப்போ நான் முத்திரை பெற்றுக்கொண்டது உண்மைதான், ஆனால் ஆவி கேட்டபடி நான் நடக்காமல் போனால், அந்த மாம்சத்தை நாம் பார்த்தீங்கன்னா ஒழிக்காமல் போனால் அந்த மாம்சம் நமக்கு பலம் கொண்டு பாருங்க நம்முடைய வாழ்க்கையிலே மரணம் வருகிறது. அதான் நாம் பார்க்க 2வது அந்த காரியம் செத்த நிலைமைக்கு வருகிறோம். முதலாவது பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்கு முன்பாக ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்பாக செத்தவர்களாய் நாம் இருந்தோம் பாவத்துக்குள். இப்போ 2வது நான் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடும் ஆவியானவர் நம்மை நடத்துவதற்கு நாம் விட்டு கொடுக்காமல் போகும்போது நமக்குள் காணப்படுகிற அந்த மாம்சம் என்ன செய்யும்னா திரும்ப அதனாலே பிடிக்கப்பட்டு நாம் திரும்பமாக ஒரு மரண நிலைமைக்கு நாங்கள் போகிறோம். அதான் செத்து போவோம். அதான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம். ரெண்டு இடத்துல செத்துன்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதான் இங்கே நாங்கள் பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா 2வது செத்துன்னு சொல்லி. அப்போ இந்த காரியத்தை பாருங்கள், எபிரேயரில் நாங்கள் பார்க்கும்போது இது வடிவாக விளக்கமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ அதையும் நாங்கள் வாசித்து கடந்து போக விரும்புகிறேன். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4-8 வசனங்கள். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எப்படியேனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுவதற்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள்செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறது, சுட்டெரிக்கப்படுவதே அதன் முடிவுன்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இதில் பாருங்க விபரமாக இந்த காரியத்தில் எழுதப்பட்டிருக்கு. நாம் ருசி பார்த்து பாருங்கள், அதான் சொல்லப்பட்டிருக்குன்னா பரம இவை ருசி பார்த்து பரிசுத்தாவியை பெற்று தேவனுடைய நல்ல வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலங்களை ருசி பார்த்து. ஸோ பல காரியத்தை நாம் கற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு பல காரியத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம், ருசி பார்த்தோம். ஆனால் அப்படி இருந்தும் நாம் உலக காரியங்களை இழுப்புண்டு போய் மாம்சத்துக்கு நாம் விட்டு கொடுக்கும் போது, மாம்சமை இழுத்து கொண்டு போகும்போது நமக்கு தெரியாமலே அந்த மரண நிலைமைக்கு நாங்கள் வருகிறோம். அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வருகிறது, கர்த்தருடைய மனம் திரும்புவது கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ஆனால் அதுக்கு நாம் செவி கொடுக்காமல் போகும்போது அதான் சொல்லப்படுகிறது, முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ
தகாததாயும் சபிக்கப்படுவதற்கு ஏதுவமாக இருக்கிற சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்போ நோமலாக நாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தான் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையை தேவன் எதிர்பார்க்கிறதுனா நல்ல கனி நாம் கொடுக்க வேணும்னு சொல்லி, அந்த மரம் நல்ல கனி கொடுக்க வேணும் என்று சொல்லி தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதுக்காகத்தான் பாருங்கள், எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுவதற்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும் என்று அதற்காகத்தான் மழையை அனுப்புகிறார். அதான் பரிசுத்த ஆவியானவர் பாருங்க, குடித்து தண்ணீர் பயிரிடுவதற்கேற்ற பயிரை முளைப்பிக்கும்படி. அப்போ ஆவியா நம்மை நடத்தும் போது பாருங்க, கர்த்தர் எதிர்பார்க்குற அந்த வளர்ச்சி நம்முடைய வாழ்க்கையிலே வரும். ஆனால் ஆவியானவர் நடத்தாமல் பாருங்க, அதுக்கு பதிலாக மாம்சம் நம்மை மேற்கொள்ளும் போது, மாம்சமை நடத்தும் போது நம்முடைய வாழ்க்கையை ஒரு செத்த நிலைமைக்கு நாங்கள் வருகிறோம். அதான் 2 முறை செத்துன்னு சொல்லி அங்கே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அதில் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், யூதால திரும்பி நான் அதை வாசிக்கிறேன். இலை உதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து. பாருங்கள், அப்போ அதுக்கு என்னென்னா, இலை உதிர்ந்து போகிறது, கனியற்று போகிறது. ஏன், அதுக்கு என்ன காரணம்? 2 தரம் செத்தபடியினாலே. அப்போ முதல் தரம் கிறிஸ்துவுக்கு முன்பு, மற்ற மரணம் கிறிஸ்துவுக்கு பின்பு. அப்போ 2 தரம் செத்தும் பாருங்கள் என்ன நடக்குதுன்றா, வேரட்டு போன மரங்கள். அதை நாங்கள் பார்க்கிறோம். அதில் எபிரேயரில் சொல்லப்போல் முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா கனி வர முடியல, எல்லாம் முள்செடியும் முள் பூண்டுகளும் தான் வருகிறது. அப்போ பாருங்கள், அது வேறு இல்லாமல் போனது தான் காரணம். அதில் அந்த நீங்கள் நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இதை தான் நாங்கள் பார்த்தோம். அப்போ இப்படியான கிரியைகளை விட்டு நாம் மனம் திரும்ப வேண்டிய நமக்கு வாய்ப்பு கர்த்தர் தருகிறார், தருணங்களை தருகிறார். அப்போ நானும் நீங்களும் இதிலேருந்து மனம் திரும்ப வேண்டும். ஸோ 7வது நாங்கள் நாங்கள் அரவாசியில் நிப்பாட்டி விட்டேன், டைம் போய்விட்டேன்னு சொல்லி அதை நாம் தொடர்ந்து நாம் தியானிப்போம். பாருங்கள், 7வது இவர்கள் தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளைப் போல இருப்பார்கள்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். அதான் யூதா 13 நாங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதான் சொல்லப்பட்டு பார்த்தீங்க, தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் என்று சொல்லி அதில் சொல்லப்படுகிறது. அப்போ இதில் என்ன காரியங்கள் சொன்னா, அது எசாயா 57ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அதன் அர்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விதமாக இருக்கிறது. ஸோ அதை நாம் சேர்ந்து வாசிப்போம். எசாயா 57:20. துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடல் அலை போல் இருக்கிறார்கள், அது அமர்ந்திருக்க கூடாமல் அதன் ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும் கரையிலே ஒதுக்குகிறது என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அதான் இவர்கள் தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளைப் போல் இருப்பார்னு சொல்லி யூதா 13 நாங்கள் வாசித்தோம். அப்போ அதனுடைய விளக்கம் இங்கே வடிவாக சொல்லப்பட்டிருக்கு. எப்படி இருப்பாங்களா அந்த துன்மார்க்கர்? கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள். அதான் சொல்லப்போ. அப்போ இவர்கள் பார்த்தீங்கன்னா துன்மார்க்கமாக இருப்பார்கள். தேவனை அறிந்தவர்கள் தான், பாருங்க, பரிசுத்த ஆவியானவருக்குள் முத்திரை போடப்பட்டவர்கள் தான். ஆனால் உங்களுடைய கிரியை துன்மார்க்கமாக இருக்கும். அதாவது கர்த்தருடைய வார்த்தை மீறி இவர்கள் நடப்பார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா கீழ்ப்படிய மாட்டார்கள். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைப்படி அவங்களுடைய வாழ்க்கை காணப்படாது. அப்போ அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமென்ற ஒரு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்வார்கள். அதை இங்கே நாங்கள் பார்க்கிறோம். 2வது பார்த்தீங்கன்னா, கொந்தளிக்கும் கடல் அலைகளைப் போல இருப்பார்கள். அப்போ அது என்னென்றா, இவர்கள் வாயினால் கிட்டி சேர்ந்து தங்கள் உதடுகளினால் தேவனை கனம் பண்ணுகிறவர்களாக இருப்பார்கள். இன்றைக்கு இப்படி தான் பார்த்தீங்கன்னா பல ரட்சிக்கப்பட்டவர்கள் இப்படி தான் அவங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கிறார்கள். அதான் மத்தேயு 15:8 வாசிக்கும் போது அங்கே இயேசு சொல்லுகிறார், அதை நான் வாசிக்கிறேன். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நாம் எப்படி கர்த்தரை கிட்டி சேருகிறோம்டா, ஞாயிற்றுக்கிழமை ஜெபம் பண்ணும் போதெல்லாம் நாங்கள் என்ன செய்கிறோம்டா, நம்முடைய வாயினாலே அவரை நாம் கிட்டி சேர்ந்து எங்கள் உதடுகளினால் நாம் என்ன செய்கிறோம்டா, கர்த்தரை கனம் பண்ணுகிறோம். ஆனால் நம்முடைய இருதயம் பார்த்தீங்கன்னா கர்த்தரை விட்டு தூரமாக இருக்கிறது. நம்முடைய இருதயம் எப்படி இருக்குண்டா, கொழுத்து போய் இருக்கிறது. கர்த்தர் நம்மை குணமாக்க முடியாதபடிக்கு நம்முடைய இருதயம் கொழுத்து போய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை வருகிறது நாம் மனம் திரும்புவதற்கு. ஆனால் அந்த வார்த்தை நாம் கேட்டு அதை நமக்குள்ளே எடுக்காதபடியினாலே, ஏனென்றால் நம்முடைய இருதயம் கொழுத்திருக்கிறபடியினாலே கர்த்தருடைய வார்த்தை அதுக்குள் வர முடியலை. என்றால் நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்குண்டா, உலக
உலக ஆசைகள் இருக்கிறது. உலக காரியங்கள் அந்த உலக காரியத்தினால் நம்முடைய இருதயம் நிரப்பப்பட்டு இருக்கிறபடினாலே அது கொழுத்து இருக்கிறது. அப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஆரோக்கியமான அந்த வார்த்தை, நம்மை குணப்படுத்துகிற வார்த்தை, நம்மை உணர்த்துகிற வார்த்தை, மனம் திரும்ப வைக்கிற அந்த வார்த்தை நமக்குள் வந்தாலும் கூட, கர்த்தர் அந்த வார்த்தை அனுப்பினாலும் கூட நம்முடைய இருதயம் கடினம் பட்டு போய் இருக்கிறது, ஒரு கற்பாறையை போல் இருக்கிறது, அது கொழுத்து போய் இருக்கிறது. அதனால் தான் கர்த்தருடைய வார்த்தை வந்து நம்மை குணப்படுத்த முடியல. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அதில் பார்த்தீங்கன்னா மத்தேயு 13ஆம் அதிகாரத்தை நாங்கள் வாசிக்கும் போது அதில் பார்த்தீங்க 15ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதை என்று சொல்லிங்க நாங்கள் பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் ரெடியாக இருக்கிறார் நம்மை ரட்சிக்கிறதுக்கு, நம்மை குணப்படுத்துகிறதுக்கு, நமக்கு ஒரு விடுதலை தருவதற்கு கர்த்தர் ரெடியாக இருக்கிறார். அதுக்குத்தான் வார்த்தை அனுப்புகிறார். ஆனால் அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்துக்குள் போக முடியலை. நம்முடைய இருதயம் கொழுத்திருக்கிறது. அதை இங்கே நாங்கள் வாசிக்கிறோம். அப்போ அதனால் நாம் என்ன செய்கிறோம்னா கர்த்தருடைய வார்த்தையை ஒரு மேலோட்டமாக நாம் கேட்டு, அந்த கடமைக்காக கேட்டு, அந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ஆனால் ஒரு மேலோட்டமாக நாம் அதை கேட்டுட்டு நாம் விட்டு விடுகிறோம். அப்போ அந்த வார்த்தை நமக்குள் ஊடுருவி போக முடியாதபடிக்கு அந்த வார்த்தை தான் நமக்கு சுகத்தை தரும், அந்த வார்த்தை தான் நமக்கு விடுதலை தரும். அதான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ நம்முடைய ஊழியத்திலே இன்னும் விடுதலை இல்லைன்னு சொன்னால் நம்முடைய இருதயம் உலக ஆசைகளினாலே நிறைந்து போய் இருக்கிறது, அது கொழுத்து போய் இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய வார்த்தை ஊரடிவு போக முடியலை. அப்போ கர்த்தருடைய வார்த்தை நம்மை குணமாக்க முடியாதபடிக்கு இருக்கிறது. அதான் நீங்கள் சொல்லப்படுகிறது. அப்போ தான் சொல்லப்படுறது பார்த்தீங்கன்னா காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதை என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். எசாயால திரும்பி நாங்கள் பார்க்கும்போது அந்த வசனத்தை நாங்கள் பார்க்கும்போது பாருங்கள் 57:20 நாங்கள் பார்க்குறோம், துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள், அது அமர்ந்திருக்க கூடாமல். அதான் பாருங்கள், அமர்ந்திருக்க கூடாமல். அப்போ அதை என்ன செய்யும் என்றால் அந்த கொந்தளிக்கும் கடல் எப்படி இருக்குமாம், அமர்ந்திருக்க விடாது. இன்றைக்கு அநேகரை பாருங்கள், இன்றைக்கு அநேகர் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்பதில்லை, கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்காக காத்திருப்பதில்லை. இன்றைக்கு ஏதோ ஒரு கடமைக்காக பெயருக்காக ஜெபம் பண்ணிட்டு எழும்பி போய்விடுகிறார். அவருடைய மனசாட்சி குத்துமே என்று சொல்லி அதற்காக அவர்கள் ஜெபம் பண்ணி அதுக்கு பிற்பாடு அவர் போய்விடுகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து கர்த்தர் பேச வேண்டும் என்று சொல்லி அந்த வாஞ்சையோடும் தாகத்தோடும் இன்றைக்கு அநேகர் அமர்ந்திருப்பதில்லை என்று அவ்வளோ பிஸியாகிவிட்டார்கள் இன்றைக்கு அநேகர். அதான் இங்கே சொல்லப்படுகிறது, அமர்ந்திருக்க கூடாமல் அதன் ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும் கரையில் ஒதுக்கிறது. அப்போ நாங்கள் அமர்ந்திருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் சுத்தம் பண்ண முடியும். நாம் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்தால்தான், அமர்ந்திருந்தால்தான் நாம் நம்முடைய வாழ்க்கையை சரி செய்ய முடியும் கர்த்தருடைய வார்த்தையின்படி. அதான் அதுக்கு நாம் அந்த இடம் கொடுக்காமல் தான் நாம் பிஸியாகி இருக்கிறோம், அமர்ந்திருக்காதபடிக்கு இருக்கிறோம். அதான் கர்த்தருடைய அருமையான வார்த்தை சொல்லுகிறது, உங்களுக்கு தெரிஞ்ச வசனமாக இருக்கும். சங்கீதம் 46:10 சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்போ நான் எந்த மனுஷன், எந்த ஒரு மனுஷி அமர்ந்திருக்கிறார்களோ அப்பதான் அவர்கள் தேவனை சரியான விதத்தில் அறிந்து கொள்வார்கள். அப்போ மற்றபடி அவர்கள் மேலோட்டமாக தேவனை அறிவார்கள், ஆனால் அந்த அறிவு அவர்களுக்கு விடுதலை வராது. அதான் அப்போ நாம் சரியான விதத்தில் நாம் தேவனை அறிந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாகும். அதற்காகத்தான் அமர்ந்திருக்க வேண்டும். அப்போ 7வது இவர்கள் எப்படியாம் தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளைப் போல் இருப்பார்கள். அப்போ அவங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வராது, மன திரும்புதல் வராது. கர்த்தர் வார்த்தை அனுப்பி கொண்டு இருப்பார், ஆனால் அந்த வார்த்தை இருதயத்துக்குள் போகாது. என்னடா, இருதயம் சுற்றி வர கொழுப்பாலே நிரப்பப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தருடைய வார்த்தை அதுக்குள் வருவதற்கு இடமில்லாமல் இருக்கும். கர்த்தர் நம்மை சுகப்படுத்த முடியாதபடி இருக்கும். அதை இங்கே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அமர்ந்திருக்கிறவர்களில் 2 விதமான கூட்டத்தார் உண்டு சொல்லி நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். ஸோ இந்த காரியத்தை நாம் தியானிப்போம். ஏனென்றால் இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். என்ற இன்றைக்கு அநேகர் அமர்ந்திருப்பதில்லை கர்த்தருடைய சமூகத்திலே. அப்போ அமர்ந்திருக்கிறவர்கள் 2 விதமான கூட்டத்தார் உண்டு. அதை நாம் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா முதல் கூட்டத்தார் எப்படி இருப்பார்களாம். யாத்ராகமம் 24ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் இஸ்ரவேல் புத்திரருடைய அதிபதிகள் மேல் தம்முடைய கையை நீட்டவில்லை, அவர்கள் தேவனை தரிசித்த பின்பு புசித்து குடித்தார்கள் என்று சொல்லி
இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இதில் முதல் கூட்டத்தாம் எப்படி இவர்கள் அமர்ந்திருப்பார்கள், ஆனால் இவர்கள் என்ன செய்வார்களாம்? புசித்து குடிப்பார்கள். அப்போ அந்த புசிப்பு குடிப்பு எதுக்குரியதுண்டா? உலகத்துக்குரிய. என்ற உலகத்தில் இருக்கிறவர்கள் தான் புசித்து குடிக்க வேண்டும் என்ற அது உலக வாழ்க்கைக்கு நம்முடைய சரீரம் பாருங்க உயிர் வாழ்வதற்கு இந்த புசிப்பும் குடிப்பும் தேவை. அப்போ இதில் என்ன நாங்கள் பார்க்கிறோம்டா, இவர்கள் வருவார்கள், ஆராதிப்பார்கள், ஜெபம் பண்ணுவார்கள், வேதத்தை வாசிப்பார்கள், தியானிப்பார்கள், அதுக்கு பிறகு புசித்து குடிப்பார்கள், கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்க மாட்டார்கள். அப்போ இவர்கள் பாருங்க அமர்ந்திருக்கிறார்கள் தான், ஆனால் அதுக்கு பிற்பாடு புசித்து குடிக்கிறார்கள். அப்போ ஒரு பழக்க வழக்க கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்பவர்கள் இவர்கள். அப்போ அவங்க பார்த்தீங்க கர்த்தரும் வேணும் அவர்களுக்கு, அடுத்தது உலக காரியங்களும் அவர்களுக்கு வேண்டும். அப்போ இவர்கள் என்ன செய்வார்கள்? வருவார்கள், செய்ய வேண்டிய கடமைகளை செய்வார்கள், அதுக்கு பிற்பாடு உலக வாழ்க்கைக்கு போய்விடுவார்கள். அதை இங்கே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, வசனத்து மூலமாக இந்த காரியத்தை நான் விளங்கப்படுத்த விரும்புகிறேன். 1 சாமுவேல் 1:9 சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாச நிலை அண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான்னு சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, அப்போ இதில் என்ன நாங்கள் பார்க்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏலியோட வாழ்க்கையை பார்க்கும்போது ஏலி ஒரு ஆசாரியனாக இருந்தான், பிரதான ஆசாரியனாக இருந்தார். ஆனால் அவர் என்ன செய்தார் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆலயத்தின் வாச நிலை அண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்துட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுவது, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி இருப்பது பாருங்க. அப்போ இது பாருங்க, அவர் உட்கார்ந்திருக்கிறார், ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அப்போ ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலையை செய்துட்டு அதுக்கு பிற்பாடு ரிலாக்ஸ் பண்ணுகிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை இப்படி தான், ஜெபம் பண்ணுவது, செய்ய வேண்டிய காரியங்களை செய்வது, அதுக்கு ரிலாக்ஸ் பண்ணுவது, அப்படி அமர்ந்திருப்பது. அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க மாட்டார்கள், கர்த்தர் பேசும் வரைக்கும் காத்திருக்க மாட்டார்கள். ஆனால் இவர்கள் என்ன செய்வார்கள்? என்ஜாய் பண்ணுவார்கள், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மற்ற காரியங்களை பார்த்து கொண்டு இருப்பார்கள். அதான் நீங்கள் நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், 12-13 வசனங்களை வாசிக்கும் போது ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டிருந்தாள். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்பா உட்கார்ந்திருந்து 2 காரியத்தை அவர் கவனிக்கிறார். பாருங்க, ஜெபிக்கிற அன்னாளை அவர் கவனித்து பார்க்கிறாள். பாருங்க, அன்னாள் தன் இருதயத்தை ஊற்றி அவள் ஜெபம் பண்ணுகிறாள், கர்த்தரை நோக்கி உண்மையாக ஜெபம் பண்ணுகிறாள். ஆனால் இவர் எப்படி பார்க்கிறார் பார்த்தீங்கன்னா, வாய் அசைவை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ இன்றைக்கு அநேகர் பாருங்க வாயைத்தான் பார்க்குறார், அதாவது மற்றவருடைய கதைக்கிற காரியங்கள் பார்ப்பது. இன்றைக்கு அதான் ரிலாக்ஸ் பண்ணுன்றான்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க யூடியூப்பில் அநேக காரியத்தை நாம் கேட்கலாம், அநேக மற்ற ஊழியக்காரர்களை குறித்து காரியங்களை கேள்விப்படுகிறோம். அவர் அந்த பாவத்தில் விழுந்து விட்டார், இந்த சௌரன் இப்படி விழுந்து விட்டார், அவர் அப்படி தப்பு செய்து விட்டார், அவர் இது செய்தார் அது செய்தார்னு சொல்லி இதை குறித்து தான் அநேகர் பேர் இப்படியான காரியங்களை பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு சொல்லுகிறார்கள். அப்போ இதைத்தான் அவர்கள் கேட்கிறார்கள். அப்போ ஏலி பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்கிறார்? வாயை கவனித்து பார்க்கிறார். அதான் அந்த பேசுகிற காரியங்கள், புறம் கூறுகிறது, குறை சொல்லுவது, அந்த காரியத்தை கவனித்து பார்ப்பது. இன்றைக்கு அநேகர் தான் ரிலாக்ஸ் பண்ணுறது. அப்போ செய்ய வேண்டிய காரியங்களை செய்கிறார்கள், கர்த்தருக்கென்று ஜெபம் பண்ணுவதிலிருந்து, வேதம் வாசிப்பதிலிருந்து, ஊழியம் செய்வதெல்லாம் செய்கிறார்கள். ஆனால் அந்த ரிலாக்ஸ் பண்ணுகிற அந்த நேரத்திலே மற்றவர்களை கவனித்து பார்க்கிறார்கள், மற்றவருடைய குற்றங்களை கவனித்து பார்க்கிறார்கள், மற்றவருடைய பிள்ளைகளை கவனித்து பார்க்கிறார்கள், அவர்கள் செய்த பாவங்களை கவனித்து பார்க்க, ஏன் அவர்கள் விழுந்தார்கள் என்று சொல்லி அந்த காரியங்களை கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, ஏலி அன்னாளை கவனித்து பார்க்கிறான். ஆனால் பாருங்க, அன்னாள் இருதயத்தை ஊற்றி தேவனுடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணுகிறாள், தன்னுடைய இருதயத்தை ஊற்றுகிறாள். ஆனால் பாருங்க, ஏலியுடைய பார்வையில் அன்னாள் எப்படி இருக்கிறாளாம் பாருங்க. ஆகியால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து. பாருங்க, அப்போ ஒரு தேவனுடைய மனுஷன் தேவ ஆவியை பெற்றவன் மற்றவர்களை பார்க்கும்போது தெரியும், தேவனுடைய ஆவி அவனுக்குள் இருக்கிறபடியினால் மற்றவனை பார்க்கும்போது அதை புரிந்து கொள்வார்கள். அதான் நாங்கள் பார்க்குறோம். அது எலிசாவோட காரியத்தை பார்க்கும்போது கேயாசி நாகமானுக்கு பின்னால் போய் அந்த நாகமானை கொண்டு வந்த அந்த பொருட்கள் மீது ஆசை கொண்டு அதை அவன் வீட்டுக்குள்ளே ஒளித்து வைத்து அவன் முன்பாக நிற்கும்போது அங்கே எலிசா சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அவனுடைய அந்த ஆவியான் உணர்த்தப்பட்டது. அது உடனே சொல்லுகிறான் எலிசா. அப்போ அதுதான் இந்த காரியம். அப்போ தேவனுடைய ஆவி உள்ளவர்கள் சரியான விதத்தில் அவர்களை அறிந்து கொள்வார்கள். ஆனால் இங்கே நாங்கள் பார்க்கும்போது, ஏலியை பார்க்கும்போது பிழையான விதத்திலே அன்னாலே கணக்கு போடுகிறார். அதான் சொல்கிறார். என்னென்ன சொல்லுகிறார் என்றால், ஆகியால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி
நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியே உன்னை விட்டு விலக்கு என்றான். பாருங்க, ஒரு பிழையான காரியத்தை அவர் நினைக்கிறார். அதுக்கு என்ன காரணம் என்றால், அவர் ஆசாரனாய் இருந்தால்தான், ஆனால் தேவனுடைய ஆவி அவருக்குள் இருக்கவில்லை. அதனால் தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன காரணம் என்றால், அவர் ஆசனத்தில் உட்கார்ந்திருந்தார். பொழுதுபோக்கு, ரிலாக்ஸ் பண்ணுவது, செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது, அப்போ ரிலாக்ஸ் பண்ணுவது, மற்றவர்களை பார்ப்பது, மற்றவருடைய வாயை பார்ப்பது, மற்றவருடைய குற்றங்களை பார்ப்பது. இன்றைக்கு இந்த யூடியூப்பாலே பாருங்கள், அநேகருடைய டைம் வேஸ்ட் ஆக போகிறது. அப்போ கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருப்பதை விட்டுட்டு இன்றைக்கு மற்றவர்களை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறார், மற்றவருடைய வாயை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அத்தான் ஏலி அங்கே நாங்கள் பார்த்தோம். ஏலியை அவர் அன்னாளுடைய வாயை பார்த்து கொண்டிருக்கிறான். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிழையான விதத்திலே கணக்கு போடுகிறார் ஏலி அன்னாளை பார்த்து. அதான் நான் கவனமாக இருக்க வேண்டும் இந்த காரியத்திலே. அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்னா, நாம் அமர்ந்திருக்க வேண்டும். அப்போ இவர்கள் என்ன செய்வார்கள்? இவர்கள் அமர்ந்திருக்க மாட்டார்கள். இவர்கள் என்ன செய்வார்கள்? புசித்து குடிப்பார்கள். அப்போ செய்ய வேண்டிய கடமையை செய்துட்டு புசித்து குடிப்பார்கள். அப்போ அவர்கள் தேவ ஆவியினாலே நடத்தப்பட மாட்டார்கள். இது முதல் கூட்டத்தை நாங்கள் பார்க்குறோம். அப்போ முதல் கூட்டம் எப்படியாம்? இவர்கள் அமர்ந்திருப்பார்கள், ஆனால் புசித்து குடிப்பார். ரெண்டாவது வித கூட்டத்தை பார்க்கும்போது அது அருமையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா யாத்திராகமம் 24:12 நான் வாசிக்க விரும்புகிறேன். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலை மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு. நான் உனக்கு கற்பனைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதிய நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அப்போ இதில் என்ன நாங்கள் பார்க்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது இவர்கள் தேவன் பேசும் வரைக்கும் காத்திருக்கிறவர்கள். கர்த்தர் பேசும் வரைக்கும் அவங்க காத்திருப்பாங்க, மற்ற அவரிடத்திலிருந்து செய்தியை பெறுவார்கள். அதான் இவர்கள் அமர்ந்திருக்கிற ரெண்டாவது கூட்டத்தார் கர்த்தர் பேசும் வரைக்கும் காத்திருப்பார்கள். அப்போ அவங்களுடைய நோக்கம் புசிப்பு குடிப்பு அல்ல, கர்த்தர் தன்னோட பேசும் வரைக்கும் காத்திருப்பார்கள். அதான் இங்கே நாங்கள் மோசே குறித்து பார்க்கிறோம். பாருங்கள், 15-18 நாங்கள் வாசிக்கும் போது, மோசே மலை மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. கர்த்தருடைய மகிமை சீனா மலை மேல் தங்கியிருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடியிருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசேயை கூப்பிட்டார். மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்தருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்தது. மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலை மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, ஒரு கூட்டம் கெட்டி செருகிறது. பாருங்க, தேவனை பாருங்க அமர்ந்திருக்கிறார்கள், ஆனால் புசித்து குடிக்கிறார்கள். அவங்களுடைய ஃபுல் நோக்கம் புசிப்பு குடிப்பு, உலக காரியங்கள். ஆனால் ஒரு கூட்டம் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய சமூகத்தில் போய் காத்திருக்கிறார்கள், கர்த்தர் பேசும் வரைக்கும் காத்திருக்கிறார்கள். அதை இங்கே நாங்கள் மோசையை பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா மலை மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான்னு சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அப்போ இதில் நான் பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்கிறது. அப்போ நாம் அமர்ந்திருந்தும் போது தான் கர்த்தருடைய மகிமையை நாம் பார்க்க முடியும். அப்போ இன்றைக்கு ஒரு கூட்டம் அமர்ந்திருக்கிறது, செய்ய வேண்டிய கடமையை செய்துட்டு புசித்து குடித்து கொண்டிருக்கிறது. ஆனால் மோசையை பார்த்தீங்கன்னா 40 நாள் இரவும் பகலும் அங்கே காத்திருந்தால் புசித்து குடிக்கவில்லை, தண்ணீர் குடிக்கவில்லை. புசித்து குடிக்காமல் அவர் காத்திருக்கிறார். ஒரு கூட்டம் புசித்து குடிக்கிறது. அப்போ இந்த 2 கூட்டத்தில் நாம் யாராக இருக்க விரும்புகிறோம்? அப்போ நாம் அமர்ந்திருக்க வேண்டும். அப்போ நாம் அமர்ந்திருந்தால்தான் தேவனிடத்தில் நாம் பெற வேண்டிய செய்தியை நாங்கள் பெறுவோம். அது நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் இருக்கும், அல்லது மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தியாக இருக்கும். அதை இங்கே நாங்கள் பார்க்கிறோம். ஒரு கூட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த புசித்து குடிக்கிறவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கர்த்தருடைய மகிமை எப்படி இருக்கும்னு சொன்னா பாருங்க, 17ஆம் வசனம் சொல்லுகிறது, மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்தருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினி போல் இருந்தது. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறவர்களுக்கு அது எப்படி இருக்காம் பார்த்தீங்கன்னா 16ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமை சீனா மலை மேல் தங்கியிருந்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசேயை கூப்பிட்டார். அப்போ தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறவனுக்கு அந்த காட்சி அது அவனுக்கு மகிமையாக இருக்கிற, தேவனுடைய மகிமையாக இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு அது மகிமையாக இருக்கும். ஆனால் மற்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அது பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்தது. அதான் வித்தியாசம். ஒரு காட்சி தான், ஆனால் அவங்களுடைய பார்வை வித்தியாசமாக இருக்கிறது. அந்த ஜனங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க புசித்து குடித்து எழுந்து விளையாடுகிறவர்கள், களியாட்டு செய்கிறவர்கள். அவர்களுக்கு அந்த காட்சி எப்படி இருக்கிறான்? பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்தது. ஆனால் மோசேக்கு மாத்திரம் பார்த்தீங்கன்னா அது கர்த்தருடைய மகிமையாக இருந்தது.
அதான் அந்த வித்தியாசம். அதான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ நானும் நீங்களும் இந்த கடைசி காலத்திலே நாம் அமர்ந்திருக்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு பேசும் வரைக்கும் நாம் அமர்ந்திருக்க வேண்டும். அதான் மிக மிக முக்கியம். பாருங்கள், அதாங்க நாங்கள் பார்க்குறோம் 50:20 அதன் ஜலங்கள், எசாயாவிலே அதன் ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும் கரையில் ஒதுக்குகிறது. அப்போ நாம் அமர்ந்திருக்காமல் போனால் காலப்போக்கில் அது பார்த்தீங்கன்னா என்ன நடக்குமாம்? ஜலங்களும் பாருங்கள், அதன் ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும் கரையிலே ஒதுக்குகிறது. அதை என்னென்னு சொன்னால் மனம் திரும்பாத ஒரு அழுக்கான ஒரு வாழ்க்கை. அதான் பாருங்கள், பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக அது காணப்படும். அப்போ இதுதான் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த காரியத்திலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும். அப்போ அதுக்கு நாம் செய்ய வேண்டியது என்னென்னு சொன்னால் நாம் தேவனுடைய சமூகத்திலே நாம் அமர்ந்திருக்க வேண்டும். அமர்ந்திருக்காவிட்டால் அதான் நாங்கள் ஏலியிட காரியத்தை நாங்கள் பார்த்தோம். சரியான விதத்திலே அந்த நம்முடைய பார்வையை வித்தியாசமாக இருக்கும். மற்றவருடைய வித்தியாசம் விதத்தில் நாங்கள் பார்ப்போம். என்றால் தேவனுடைய ஆவி நமக்குள் இல்லாமல் இருக்கும். என்றால் கர்த்தருடைய ஆவியானவர் தான் நம்மை சத்தியத்துக்குள் நடத்துகிறவர், கண்டித்து உணர்த்துகிறவர், அவர் நம்மை உருவாக்குகிறவர். அப்போ அவருடைய ஆவியானுடைய வழிநடத்தல் நமக்கு முக்கியம். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கர்த்தருடைய சமூகத்திலே அந்த பர்வதத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். சுமிச்ச காரியத்தை அடுத்த முறைக்கு நாங்கள் தியானிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.